ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க. நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தாங்க இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? நைட்டு நல்லா தூங்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் பகலில் தூங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. டின்னர் சாப்பிட்டு தூங்குறதுக்கு மினிமம் 2 மணி நேரமாவது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டதும் ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவை கழுவி 2 ஸ்பூன் பாலில் ஊற வச்சு அரை மணி நேரம் கழித்து அரைச்சி அதை சூடான பாலில் சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. அதுபோல் சாப்பிட்டதும் உட்காராமல் ஒரு 10 நிமிஷமாவது சின்ன சின்ன வேலை, துணி மடிக்கிறது, எடுத்து வைக்கிறது, இப்படி ஏதாவது செய்யுங்க. முடிஞ்சால் சின்ன வாக் போகலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுமானா டின்னருக்கு முன்னாடி சாப்பிட்டுடுங்க. தண்ணி மற்ற நேரங்களில் நிறைய குடிக்கிறதும் நைட்டு தண்ணி குடிக்கிறத தவிர்க்கிறதும் ரொம்ப முக்கியம். உடம்பு சூடாகாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். அதோட நைட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை கழுவி தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை சாப்பிடலாம். நைட்டு தூங்கும்போது வீட்டில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க இப்படி யார் கூடவும் எந்த ஆர்குமெண்ட்டும் வச்சுக்காதீங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்டில் வஜ்ராசனம் இல்லைன்னா உங்கள் கம்ஃபர்டபுள் போஸில் உட்காந்து முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அது மாதிரி உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதாவது 4 கவுண்ட்ஸ்க்கு மூச்சை உள்ளே இழுக்கணும். 1 2 3 4 இப்படி. அப்புறம் 2 கவுண்ட்டுக்கு மூச்சை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். 1 2 அப்படி. அதுக்கப்புறம் திரும்ப 6 கவுண்ட்டுக்கு நிதானமாக மூச்சை வெளியே விடணும். 1 2 3 4 5 6 அப்படி. அதாவது 1 2 3 4 1 2 1 2 3 4 5 6 1 2 1 2 3 4 இது மாதிரி மூச்சை இழுத்து விட்டு ஒரு 5 நிமிஷமாவது பயிற்சி பண்ணுங்க. இதை செய்யும்போது உங்கள் வயிறு மேலே கையை வச்சுக்குங்க. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளே போகணும். வெளியில் விடும்போது வயிறு பலூன் மாதிரி வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம சரியாக மூச்சு பயிற்சி செய்கிறோன்னு அர்த்தம். இதை முடிச்சுட்டு படுத்துடுங்க. ஃப்ளாட்டாக படுத்துட்டு நான் சொல்கிற ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் நம்ம உடம்பை பாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்டாக ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இதை ரெகுலராக செஞ்சால் ரொம்ப நல்லா தூக்கம் வரும். நான் எந்த பார்ட்டை மென்ஷன் பண்ணுறனோ அந்த பார்ட்டில் உங்கள் கவனத்தை ஃபுல்லாக வச்சுடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் எனது பாதங்களை தளர்த்தி கொண்டு விட்டேன். என் பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் பாதங்கள் ஓய்வு பெறட்டும். நான் எனது கெண்டைக்கால்களை தளர்த்தி கொண்டு விட்டேன். என் கெண்டைக்கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் கெண்டைக்கால்கள் ஓய்வு பெறட்டும். நான் எனது முழங்கால்களை தளர்த்தி கொண்டு விட்டேன். என் முழங்கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் முழங்கால்கள் ஓய்வு பெறட்டும். நான் எனது தொடைப்பகுதிகளை தளர்த்தி கொண்டு விட்டேன். என் தொடைப்பகுதிகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது.
என் தொடைப்பகுதிகள் ஓய்வு பெறட்டும். நான் எனது இடுப்பு பகுதியை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் இடுப்பு பகுதி ஓய்வு பெறட்டும். நான் எனது கீழ்வயிற்றுப் பகுதியை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் கீழ்வயிற்றுப் பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் கீழ்வயிற்றுப் பகுதி ஓய்வு பெறட்டும். நான் எனது மேல்வயிற்றுப் பகுதியை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் மேல்வயிற்றுப் பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் மேல்வயிற்றுப் பகுதி ஓய்வு பெறட்டும். நான் எனது மார்புப் பகுதியை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் மார்புப் பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் மார்புப் பகுதி ஓய்வு பெறட்டும். நான் எனது தோள்பட்டைகளை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் தோள்பட்டைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் தோள்பட்டைகள் ஓய்வு பெறட்டும். நான் எனது கைகளை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் கைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் கைகள் ஓய்வு பெறட்டும். நான் எனது தலைப்பகுதியை தளர்த்திக் கொண்டு விட்டேன். என் தலைப்பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்று ஓட்டம் சீராக உள்ளது. என் தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும். என் தலைப்பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. என் கைகள் ஓய்வு பெற்றுவிட்டன. எனது தோள்பட்டைகள் ஓய்வு பெற்றுவிட்டன. என் மார்புப் பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. என் மேல்வயிற்றுப் பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. என் கீழ்வயிற்றுப் பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. என் இடுப்புப் பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. என் தொடைப்பகுதிகள் ஓய்வு பெற்றுவிட்டன. என் முழங்கால்கள் ஓய்வு பெற்றுவிட்டன. என் கெண்டைக்கால்கள் ஓய்வு பெற்றுவிட்டன. என் பாதங்கள் ஓய்வு பெற்றுவிட்டன. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இதை ரெகுலராக செய்யும்போது ஒரு 10 நாள்லையே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.